Go Holidays. Travel beyond boundaries. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. ஜியான் பிலிம்ஸ் தயாரிப்பில் அபிஷன் மற்றும் அனஸ்வரா நடிப்பில் வித் லவ் பிப்ரவரி 6 முதல் உங்கள் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. வணக்கம் ஸ்ரீமதி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். ஸோ ஒரே ஒரு ரீல்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹீ ரிஜெக்டட் மீ, ஐ ரிஜெக்டட் ஹிம் அப்படின்ற ஒரு ரீல் பார்த்துருந்தோம். அது ரொம்ப ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்தது, ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது. அது உண்மையா இல்லை ரீலுக்காக போட்டிங்களா? உண்மையாக சொன்னேன்னா ரீலுக்காக தான் போட்டேன். அந்த மாதிரி என்னை யாரும் ரிஜெக்ட் பண்ணல. ஓகே, சும்மா ஒரு ஃபேஸ்க்காக போட்டேங்க. ஆனால் அது எல்லாருக்கும் ரிலேட் ஆகிடுச்சு, நிறைய பேருக்கு ரிலேட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ ரீலுக்காக தான் போட்டிங்க. ஓகே, சூப்பர். ஸோ நிறைய பேர் உங்களை இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருக்காங்க இப்போ வெயிட் லாஸ் ஜேர்னிக்காக. ஸோ டேரெக்டாகவே கிட்ட வாட்ஸ் யுவர் வெயிட் லாஸ் ஜேர்னி? ஏன்னா மற்றவங்க மாதிரி இந்த ஒரு வாரத்தில் ஒல்லியாக வருது, ஒரு மாதம் அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் பொறுமையாக யூ டுக் யுவர் டைம். ஸோ அதோடைய ஜேர்னி பற்றி சொல்லுங்கள். ஸோ ஐ திங்க் ஒரு 2.5 இயர்ஸாக இந்த ஜேர்னி போயிட்டுருக்கு. ஓகே, நான் நிறைய மிஸ்டேக் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்தேன். இதில் குவிக் ஃபிக்ஸ்ன்னு எதுவுமே இல்லை. மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த ஒரு ட்ரிங்க், இந்த ஒரு மேஜிக், இது ஒரு வாரத்தில் பண்ணிடலாம், இன்ச் லாஸ் வரும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம வி ஹாவ் டு பி ரெடி டு லேர்ன் அண்ட் எவால்வ். ஓகே, அண்ட் கஸ்டமைஸ். உங்களுக்கு எனக்கு இப்போ இது பிடிக்கும் அப்படின்னா நான் அதுவும் என் டயட்டில் இருக்க மாதிரி பார்த்துப்பேன். மெயினாக நான் ஃபாலோ பண்ணது ஒரு கேலரி டெஃபிசிட் டயட். ஓகே, கேலரி டெஃபிசிட் டயட்னா நம்மளோட ஏஜ், வெயிட், ஹைட்டு போட்டு நம்ம அந்த கூகுளில் போட்ட கேலரி கால்குலேட்டரில் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த லிமிட்டில் நான் இருந்தேன். ஈக்குவலாக ப்ரோட்டீன் சாப்பிட்டேன், ஜிம்முக்கு போனேன். ஓகே. அந்த கவர்மெண்ட்ல கூட ஏதோ சொல்லுவாங்க, அந்த பிஎம்ஐயா? பிஎம்ஐ அதை வச்சு பண்ணீங்களா? இல்லை, ஆக்சுவலி என்னன்னா, ஒரு நாளில் எவ்வளோ கேலரி கவுண்ட் இருக்கலாம்னு எல்லாருக்குமே ஒரு லிமிட் இருக்கும். ஓகே, அதை தாண்டி போனால் நம்ம வெயிட் போடுவோம். அதுக்குள்ளேயே இருந்தோம்னா மெயின்டைன் ஆகும். ஓகேவா? அதை விட கம்மியாக சாப்பிட்டோன்னா வெயிட் லாஸ் ஆகும். ஸோ நம்ம கம்மியாக சாப்பிடணும். அது ஒரு ஸ்ட்ரெச்சுக்கு சாப்பிட்லாம், ஒரு 6 monthsக்கு. ஓகே. கேலரி டெஃபிசிட்டில் இருக்கும் போது நான் சொல்கிற மாதிரி முடி கொட்டும், அதுக்கப்புறம் கோவம் வரும், ஏண்டா வாழ்கிறோம். ஐ மீன் நான் ஒரு பெரிய ஃபுட்டி, அதனால அந்த மாதிரிலாம் எனக்கு இருந்தது. ஓகே, 6 monthsக்கு ஒரு போராட்டமாக இருந்தது. அப்புறம் ஓரளவுக்கு ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸில் போயிடணும், மெயின்டெனன்ஸ் கேலரிஸில். ஏன்னா அப்படி போகலன்னா நம்மளோட பாடி ஸ்ட்ரெஸ்லேயே இருக்கும். அது என்ன நினச்சிக்கோன்னா, சாப்பாடு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சாப்பிட்ருமா? இல்லை, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, 6 months டெஃபிசிட்டில் இருந்தோம்னா அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் போயிடணும். கேலரி மெயின்டெனன்ஸ்னு ஒன்று இருக்குது, கேலரி டெஃபிசிட். ஓகே, ஓகே. குறைக்கும் போது டெஃபிசிட்டில் இருக்கணும், அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் போயிடணும். ஓகே, சூப்பர். ஸோ இந்த மாதிரி ஒரு புரிதல் வரத்துக்கு உங்களுக்கு எத்தனை நாள் ஆச்சு, எத்தனை மாதம் ஆச்சு? ஓகே, இது எத்தனை நாள் இல்லை, ஐ திங்க் எத்தனை வருஷம் தான் கேட்கணும். ஓகே. நான் ஸ்கூல் படிக்கும் போது லஞ்ச் எல்லாம் ஸ்கிப் பண்ணியிருக்கேன், சாப்பிட மாட்டேன். இயற்கையாக ஒல்லியாக இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் பார்த்து கம்பேர் பண்ணிப்பேன். இவங்க என்ன வேணால் சாப்பிட்றாங்க, ஒல்லியாக இருக்காங்களே அப்படின்ட்டு. அதனால சாப்பிடாம இருந்தது. வீட்டில் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது அவங்களாம் 4 இட்லி சாப்பிடுவாங்க, 1 இட்லி சாப்பிடுவேன். ஏன்னா எனக்கு தெரியல, நான் என்ன நினச்சேன்னா, 1 இட்லி சாப்பிட்டா ஒல்லி ஆயிடலாம், கம்மியாக சாப்பிட்டா ஒல்லி ஆயிடலாம். ஆக்சுவலாக இல்லை, ஒபேசிட்டி இன்னும் கொண்டாயிடுமா? இல்லை, அந்த மாதிரி மீல்ஸை ஸ்கிப் பண்ணக்கூடாது. என்னென்னா, நிறைய சாப்பிட்ணும், நல்லதை சாப்பிட்ணும் நிறைய. ஓகே. ஸோ நிறைய நல்லது சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி ப்ரோட்டீன்லாம் நிறைய சாப்பிட்லாம். நான் வெஜிடேரியனாக இருந்தோன்னா சிக்கன் பிரெஸ்ட்டு, எக்கு, அது மாதிரி ஐ திங்க் டியூனா, ஃபிஷ், இந்த மாதிரி சிலது இருக்குது ப்ரோட்டீன் சோர்ஸ். ஓகே. அதை நிறைய எடுத்துகிட்டு கார்ப்ஸ் எல்லாம் கம்மியாக, அதுக்குன்னு இந்த சுகர் கட்டிங்லாம் இருக்குல்ல, அதுதான் நெக்ஸ்ட். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்கல்ல, இந்த சுகர் கட் மட்டும் பண்ணால் போதும், இல்லை இந்த ஜூஸ் மட்டும் வாரத்தில் 3 நாள் குடிச்சா போதும், அப்பெல்லாம் நிறைய மித்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணீங்களா? ஃபர்ஸ்ட் தெரியாமல் இருந்திருக்கோம்ல, அப்போ இல்லை, எப்பத்துலேருந்தும் நான் சுகர் கட் பண்ணல. ஏன்னா இப்போ ஒரு பொண்ணு எப்பயுமே கேர்ள்ஸ்க்கு இந்த ஹார்மோன்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ நம்ம சுகர் இல்லைன்னா நம்மளுக்கு கிரேசி ஆகிடும், நம்மளுக்கு ஒரு மாதிரி பைத்தியமே பிடிச்சிடும். நம்மளுக்கு ஒரு சம்டைம்ஸ் டார்க் சாக்லேட் சாப்பிட்றது அது நம்மளுக்கு தேவை, நம்ம பிரெயினுக்கு தேவை ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு. ஸோ சுகர்லாம் கட் பண்ண வேணாம், கொஞ்சமாக சாப்பிடுங்க. சுகர் நிறைய இந்த ஒரே 3 ஸ்பூன் போட்டுக்கிறது, நிறைய இந்த மாதிரி அடிக்கடி ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, அதெல்லாம் கட் டவுன் பண்ணிக்கணும். வெளியில் சாப்பிட்றத கட் டவுன் பண்ணாலே நம்ம வெயிட் லாஸ் ஆகிடும். ஓகே, சூப்பர். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, வெளியே சாப்பிட்றது கட் பண்ணாலே போதும் அப்படின்னு. ஆனால் சில பேர் இப்போ ஹாஸ்டல்லாம் தங்கியிருப்பாங்க, அவங்களுக்கு வேறு வழி இல்லை, ஹாஸ்டலில் கொடுக்கறது தான் சாப்பிட்டாகணும். அப்போ அவங்களுடைய நிலைமை? ஹாஸ்டல்லே நம்மளுக்கு சாம்பார் போடுவாங்க, சாதம் இருக்கும், வெளில ஒரு கூட்டு வச்சுருப்பாங்க, அந்த கூட்டை நிறைய போட்டுக்கோங்க, 4 ஸ்பூன் கூட்டு போட்டுக்கோங்க, ரைஸை கம்மியாக போட்டுக்கோங்க. ஓகே. முட்டை அந்த மாதிரி வாங்கி சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சில விஷயங்கள் பண்ண முடியும் பிஜியில். நம்ம தப்பிச்செல்லாம் போகிறோம், சில பேர் கேட்டை தாண்டிலாம் குதிச்சு போவாங்க. அதுக்கு பதிலாக
அந்த என்னது இண்டக்ஷன் ஸ்டவ் ஏதாவது இருந்ததுன்னா அப்படி இப்படி கொஞ்சம் காய் மட்டும் ஒரு கேபேஜ் இதெல்லாம் ஒரு 15 ரூபாய் 1 கிலோ. இதெல்லாம் வந்து பண்ணக்கூடியது தான். இல்லை மெயின் என்னன்னா பண்ணணும், தினமும் பண்ணணும். அதுதான் அந்த எஃபர்ட்ஸ் எடுக்கணும், அந்த லேசினஸை விட்டுட்டு. கரெக்டா? ஓகே. ஸோ இந்த 2.5 இயர்ஸ் ஜேர்னி சொன்னீங்க. ஸோ எந்த கேஜ்லேருந்து எந்த கேஜ் வரைக்கும் ரெடியூஸ் ஆனீங்க நீங்கள்? 69 இருந்தேன், இப்போ 55 இருக்கேன். பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் நிஜமாவே. ஸோ அந்த 2.5 இயர்ஸில் ஒரு தடவையாவது கண்டிப்பாக தோணியிருக்கோம்ல, நம்ம வந்து விட்டுட்டு திருப்பி போய் சாப்பிட்றலாம், நம்மளுக்கு வந்து ஏதாவது இப்போ நீங்களே வந்து இன்ஃப்ளூயன்சர் தான், நிறைய ஈவெண்ட்ஸ்க்கு போயிருப்பீங்க, அப்போல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இவ்வளோ ஃபுட்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கிரேவிங்ஸ்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணீங்க? உண்மை என்னென்னா ஆக்சுவலாக நிறைய பேர் நினைக்கிறது என்னென்னா இவங்க ஒன்ஸ் டயட்டுக்கு போயிட்டாங்கன்னா அவ்வளோதான் அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படிலாம் இல்லை. நம்மலாம் ஹியூமன் பீயிங்ஸ் தான். நம்மளுக்கும் வந்து எப்போ இன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம், அது ஒன்றும் இல்லை. இன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்டா நாளையிலேருந்து திரும்ப டயட் போகணும். ஓகே, அவ்வளோதான். என்ன கொஞ்சம் டிலேடாக இருக்கும் ரிசல்ட்டு, பட் பரவாயில்ல, இட்ஸ் வொர்த் இட். நம்ம மனசையும் சந்தோஷமாக வச்சுக்கணும்ல. ஓகே, அதுக்குன்னு அதனால் அப்பப்போ கொஞ்சம் சீட் டேஸ்லாம் ஓகே தான், தாராளமாக ஓகே. நான் என்ன சொல்கிறேன்னா அந்த சீட் டேஸை சீட் மந்த்ஸ் ஆக்கி சீட் இயர் ஆக்கிடாதீங்க. எங்கே நிறுத்தணும்னு நம்மளுக்கு தெரியணும். இன்னைக்கு போகிறேன் இந்த ஈவெண்ட்டுக்கு, இன்னைக்கு ஒரு மேரேஜ் அட்டன் பண்ணுறேன், இலை சாப்பாடு போடுறாங்க, எனக்கு பிடிச்சது போடுறாங்கன்னா சந்தோஷமாக சாப்பிடுங்க, ரிக்ரெட் இல்லாமல் சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்களா அடுத்த நாள்லேருந்து திரும்ப கிச்சன் வேயிங் ஸ்கேல் எடுத்துகிட்டு போய் 100 கிராம்ஸ் எடை போட்டு சாப்பிடுங்க. அவ்வளோதான். ஓகே, பேலன்ஸ். ஓகே. ஸோ இது வரைக்கும் ஆனால் யாரும் இப்படி சொல்லி நான் கேள்விப்பட்டதில்லை. அதெல்லாம் ஒன்ஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படியே விட்டுருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது என்ன தெரியுமா, விட்டுருங்கன்னு சொல்கிறது சிம்பிள், பண்ணுறது ஒரு ஃபுட்டியாக இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டம்னு. இப்போது அப்போ வாட்ஸ் த பாயிண்ட்? ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய வியூஸ் இருக்கும், பட் லைஃப்பில் வந்து வாட் இஸ் த பாயிண்ட் இஃப் யூ கான்ட் என்ஜாய்? ஒரே ஒரு இதை வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறோம், அந்த என்ஜாய்மெண்ட்னா அது எல்லாமே தான் வருது. லெஹெங்கா போட்டு போகிறோம், அங்கே போய் அந்த நம்ம பிடிச்சதெல்லாம் சாப்பிட்றோம், அன்றைக்கி நீ சந்தோஷமாக இருந்தியான்றது தான் இம்பார்ட்டண்ட். ஒரே நாளில் நீ குண்டாயிட மாட்டேன். இத்தனை நாள் நீ டயட் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன்னா அந்த ஒரு நாளில் நீ குண்டாயிட மாட்டேன். ஸோ சாப்பிடு, தப்பு இல்லை. ஸோ நீங்கள் கேலரி டெஃபிசிட் அப்படின்னு சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டிங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சவுத் இந்தியன் ஃபுட்ஸ்லேயே வந்து நிறைய நல்லதும் இருக்குது அண்ட் நிறைய வந்து இது சாப்பிட்டா கொஞ்சம் வெயிட் போட்டுரும்ப்பா. இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா சாப்பாடு நிறைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து வெயிட் போட்டுரும் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் சவுத் இந்தியன் ஃபுட்லேயே அந்த டயட் எப்படி மெயின்டைன் பண்ணீங்க? பிகாஸ் நம்ம வந்து போய் எப்போவுமே சப்பாத்திலாம் சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ சவுத் இந்தியன் ஃபுட்லேயே எப்படி டயட் வந்து ஃபாலோ பண்ணுறது? ஆக்சுவலி அது ஒரு பெரிய மித் என்னன்னா சவுத் இந்தியன் ஃபுட்டு சப்பாத்தினா டயட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சப்பாத்தியில் எண்ணெய் போட்டால் அதுவும் நாஸ்தியாக போயிடும். சப்பாத்திலே 5 சாப்பிட்டா அதுவும் தப்பு தான். ரைஸில் இது எல்லாமே குவான்டிட்டி தான். ஓகே, ரைஸில் 120 சாப்பிட்டா இந்த கேலரி கவுண்ட், அது எல்லாமே அந்த கேலரிஸில் தான் வருதே தவிர எதை சாப்பிட்றோம் அப்படின்றத பொறுத்து இல்லை. ரைஸ் வந்து சாப்பிடாம இருக்கணும்னு அவசியமே இல்லை. ரைஸ் சாப்பிட்லாம், அளந்து சாப்பிடணும். ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ நீங்கள் ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைல் வந்து லீட் பண்ணியிருப்பீங்க இந்த 2.5 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ அப்போ வந்து இதெல்லாம் நான் ரொம்ப நார்மலாக சாப்பிடுவேன்ப்பா, பட் இந்த ஒன்ஸ் நான் இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணதுமே வந்து அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன். அப்படி மெயினாக அது அந்த ரைஸ்லேயே வரேன். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து சாம்பார், ஒரு ரசம், இல்லைன்னா சம்டைம் வெத்த குழம்பு, சாம்பார் அப்படி பண்ணுவாங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு ரைஸ் போட்டு சாம்பார் சாதம் சாப்பிட்டு முடிச்சிடும், அதுக்கப்புறம் ரசம் சாதம், அதுக்கப்புறம் இது மாதிரி சாப்பிடும்போது, ஏன்னா நம்ம சவுத் இந்தியன்ஸ் வந்து நம்ம வீட்டில் ஒரே ஒரு இது பண்ண மாட்டாங்கல்ல. ஸோ அது 3த்தையும் சாப்பிடும்போதே ரைஸ் கவுண்ட் ஜாஸ்தி ஆகிடும். அது நான் தெரியாமலே சாப்பிட்டுட்டு இருந்தேன். நல்லா நெய் போட்டு நல்லா சாப்பிடுவேன். ஸோ இப்போ டயட் வந்ததுக்கப்புறம் ஒரு பவுல் ஒன்று இருக்குது. ஓகே, ஒரு அழகான பவுல் நான் சொல்கிறேன் பாருங்க, அழகாக ஒரு பவுல் வாங்கிக்கணும். ஏன்னா நம்ம வந்து பேடாக ஃபீல் பண்ணக்கூடாது இதை பற்றி. அதான் ஒரு போர்சிலின் மாதிரி நல்ல ஒரு பவுல் வச்சுட்டு கிச்சன் வேயிங் ஸ்கேல் மேலே வைப்பேன். முதல்ல வந்து ஒரு 150 கிராம்ஸ் ராஜ்மா அதில் போட்டுருவேன், போட்டு நிரப்பிடுவேன். அப்புறம் அம்மா பண்ண பொரியல் ஏதாவது இருக்கும்ல அதை மேலே போட்டு நிரப்பிடுவேன். ஓகேவா? இப்போது அந்த பவுல் ஆல்ரெடி ஹாஃப் ஃபில் ஆயிருக்கு. இப்போ அந்த சாதம் வந்து எவ்வளோ 100 கிராம்ஸ் ரைஸ் அம்மா வந்து குக்கர் அந்த 100 கிராம்ஸ் நம்ம போட்டுக்கிறோம்ல, அது போட்டுட்டு சாம்பார் அப்படியே நல்லா ஊற்றிட்டா அந்த பவுல் ஃபுல்லாக வெயிட்டாக இருக்கும். அப்போ உங்களுக்கு சாப்பிடும்போது அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய சாப்பிட்ற மாதிரி இருக்கும், வயிறும் ரொம்பிடும். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். அப்படி தான் சாப்பிடணும். இது மாதிரி நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் இப்போ ரீசெண்டாக. ஸோ சாம்பார் சாதமாக சாப்பிட்லாம், அப்படியே வந்து டயட்டை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆமாம். அண்ட் ஒன்று தான் சாப்பிடணும், ஒன்று சாம்பார். உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சதோ சூஸ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். எனக்கு சாம்பார் பிடிக்கும், அதனால் நான் சூஸ் பண்ணி சாப்பிடுவேன். ஆமாம், நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கக்கூடாது. சாம்பார் சாதம், வத்த குழம்பு, ரசம் அப்படின்னு நெக்ஸ்ட் போகக்கூடாது. ஏன்னா அதில் இருக்கிற ரைஸே 120 தானேடா. ஸோ அவ்வளோதான் சாப்பிட முடியாது. ஒரே ஒரு இது சைட் டிஷ் சூஸ் பண்ணி அது உங்களுக்கு ஃபுல்ஃபில்லிங்காக தான் இருக்கும், வயிறு ரொம்பிடும். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி நீங்கள் பண்ணுறப்பவே வந்து நடுவில் யாராவது வந்து ஒரு சின்னதாக நம்ம ஆல்ரெடி அந்த ஜேர்னியில் தான் இருப்போம், பட் யாராவது சின்னதாக வெயிட் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஆல்ரெடி அந்த ப்ராசஸில் தான் இருப்போம், என்னடா இவங்க எப்படி பண்ணாலும் இவங்க இதை சொல்லிகிட்டே தான் இருக்காங்க, அதுக்கு நம்ம பண்ணாமே இருக்கலாமே அப்படின்னு ஏதாவது தோணியிருக்காங்க? பண்ணாமலே இருக்கலாம் தோணுதில்லை. பட் வந்து ஜிம் போகிறோம்ல நம்ம, அங்கே வந்து சில பேர் வந்து ரொம்ப குவிக்காக பண்ணிவிடுவாங்க.
ஒரு கோல் செட் பண்ணால் 6 மந்த்ஸ்னால் சொல்லி வச்ச மாதிரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிடுவாங்க. நம்ம என்னன்னா வந்து ஒரு வருஷமாக ஓட்டிகிட்டு இருப்போம். ஏன்னா நம்ம மிஸ்டேக் பண்ணி லேர்ன் பண்ணி மிஸ்டேக் பண்ணி அது வந்து நம்மளை மன்னிச்சிக்கணும். சரி இப்போ டிலேடாக இருந்தால் கூட நம்ம பண்ணுறோம்ல. ஸோ அந்த சொல்லுவாங்கள்ல, பண்ணிகிட்டே இரு, பொறுமையாக அந்த பொறுமை தான் மெயினாக உங்களை ஜெயிக்க வைக்கும். ஸோ எனக்கு கூட இன்னும் வந்து தொப்பை வந்து போகல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகிடுச்சு. பட் வயிறு வந்து அது இன்னமும் சில பேருக்கு சில இடத்துல ஸ்பாட் ஃபேட், சில பேருக்கு கை குண்டாக இருக்கும், ஓகே, சில பேருக்கு வயிற்றுக்கிட்ட இருக்கும். இதுதான் ஆக்சுவலி லாஸ்ட்டாக போகிற ஃபேட்டு. ஸோ அதனால் இன்னுமே அந்த இன்செக்யூரிட்டிலாம் இருக்கும். நம்ம வந்து மிரரில் பார்க்கும்போது இன்னும் கூட இதை குறைக்கலாம்ல, இன்னும் கூட இதை பண்ணலாம்ல அப்படின்னு இருக்கும். இப்படி வரணும் அப்படி வரணும். பட் அதுக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் நம்ம பண்ணதை நம்ம வந்து இது பண்ணிடக்கூடாது. சரி 2 வருஷமாக பண்ணுறோம்ல, இவ்வளோ தூரம் வந்திருக்கோம்ல, கம்பேர் பண்ணிக்காதீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஓகே, நம்ம என்னதான் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கிரிட்டிசிசம் வெளிலேருந்து கண்டிப்பாக வந்துட்டு தான் இருக்கும். எதர் மீடியா கமெண்ட்ஸ்லையா இருக்கட்டும், இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ், இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா கல்யாணத்துக்குலாம் போவோம், ரிசப்ஷன்லாம் போவோம், அங்கே ரிலேட்டிவ் சொல்கிறதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி கிரிட்டிசிசம்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பேடாக ஃபீல் ஆயிருக்கா? ஏதாவது சொல்ல முடியுமா அது? என்றைக்குமே. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, என்னை யாராவது குண்டுன்னு சொன்னால் கூட ஏன்னா எனக்கே தெரியும் நான் என்கிட்ட சொல்லாததையா நீ என்கிட்ட சொல்லிட்டு போற. ஸோ நானே நிறைய நினச்சிருக்கேன், சார் குண்டா இருக்கும். ஒரு ஃபங்க்ஷன் கிளம்பும் போது கூட நம்ம முந்தின ஒரு 2 months முன்னாடி தைச்ச ப்ளவுஸ் கூட உள்ளே போகாது. ஓகே, ஏன்னா அப்போல்லாம் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும், நமக்கு வெறுப்பாக இருக்கும். நான் ஃபங்க்ஷனுக்கே வரல, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் வரவே இல்லை. ஏன்னா அந்த செல்ஃப் ஹேட் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு எனக்கு. ஸோ அதுதான் ஆக்சுவலி ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்தது. ஓகே, குறைக்கணும் உங்களுக்கு அப்படின்ட்டு. ஸோ அதனால ரிலேட்டிவ் சொல்றதை அதை நம்மளே சொல்லிக்கிறது எனக்கே தெரியுங்க நீங்க சொல்ல வர்றது அப்படின்ற மாதிரி. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ வந்து டயட் பிளான்ஸ் இதெல்லாம் நீங்க வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, வெளிலலாம் போறனாலும் நீங்க கரெக்டாக இருக்கீங்கல்ல. இப்போ வந்து ஒருத்தருக்கு ஒரு டயட் வைக்கிறாங்க, இப்போ நீங்களே சொல்றீங்களா உங்களுக்கு ஒரு டயட் பிளான்னா அது எனக்கு செட் ஆகுது, எனக்கு செட் ஆகுது, மேபி உங்களுக்கு செட் ஆகாதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது மித்ஸ் வேற யாராவது சொல்லி ஓகே அவங்க பண்ணியிருக்காங்கன்னு நான் பண்ணேன் ஆனால் எனக்கு செட் ஆகலை அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? ஏன்னா நீங்களே சொன்னீங்க நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அப்போ அந்த மிஸ்டேக்ஸ்ல இது ஒன்று. ஆக்சுவலி நான் வந்து சில ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன் யூடியூப்ல பார்த்து. அந்த டோஃபு பன்னீரையும் இதையும் அரைப்பாங்க அந்த ஒரு ட்ரெஸ்ஸிங்காக. டோஃபு பன்னீரை அரைச்சா ரொம்ப நல்லா இருக்காது. அது எனக்கு தெரியல, நான் வேற ஒரு 100 grams வாங்கி அரைச்சிட்டு அதை நானே சாப்பிட்டேன் உட்காந்து. ரொம்ப கஷ்டமா இருந்தது, நல்லா இல்லை. அதனால ஒரு விஷயம் என்னன்னா, நல்லா சமைக்க கற்றுக்கணும். ஓரளவுக்காவது நம்ம என்ன தினமும் நம்ம சாப்பிட்றோமா, அந்த ஒரே டிஷ்ஷை மட்டும் சமைக்க கற்றுக்கு தான். ஆனால் எனக்கு சமையலுக்கும் எனக்கும் ரொம்ப ரொம்ப தூரம். சாப்பிட்றது ஃபுட்டி நம்ம நான் வந்து ரசிப்பேன். எங்கள் அம்மா சமைச்சா, அம்மா நல்லா பண்ணுறேம்மா, சாம்பார் இதெல்லாம் நல்லா பண்ணுறேன், ஆனால் எனக்கு கொஞ்சம் வராது. ஓகே, ஒரு மாதிரி மோசமாக சமைப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் நான் இது லேர்ன் பண்ணிக்கிட்டேன், இந்த சோயா சங்க், இந்த டயட் ஃபுட்டை எப்படி நல்லா பண்ணுறது அப்படின்ட்டு. பொறுமையாக எனக்கு வெங்காயம் நறுக்க பிடிக்காது, ஒரே கண்ணெல்லாம் தண்ணி வரும். தினமும் யார் வெங்காயம், என்ன வாழ்க்கை இது, நான் பாட்டுக்கு எங்கள் அம்மா பண்ணுற சாம்பாரை சாப்பிட்டு நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு சம்டைம்ஸ் தோணும். ஓகே, பட் ஆனால் அந்த டைம்லையும் நீங்கள் எல்லாரும் வந்து இப்போல்லாம் எங்கள் அம்மா எனக்கு சாப்பாடே போடுறது இல்லை. ஏன்னா சாதம் போடணுன்னாலே நான் மெஷர் பண்ணி தானே சாப்பிட்றேன், அதனால எல்லாருக்கும் போட்டுருவாங்க, நான் மட்டும் போய் எனக்கு போட்டுப்பேன். அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆடாக தான் இருக்கும். இப்போவும் ஆனால் அந்த பவுல் அதே இதுதான் ஃபார் மெயின்டெனன்ஸ் தானே, வேற வழி இல்லை. இதுக்கப்புறம் அப்படிதான். இதுக்கப்புறமே அப்படிதான். ஓகே, ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் சொல்கிற விஷயம் என்னன்னா, நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன். என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா அதை நாங்கள் பண்ணாமல் இருப்போம். கண்டிப்பாக. நம்பர் 1 வந்து உங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் பிரச்சனை இல்லை. அது என்ன நம்ம நினைக்கிறோம், பிரச்சனை இல்லையா? செல்ஃப் கண்ட்ரோல் பிரச்சனை இல்லைன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, கம்மியாக சாப்பிட்டா வயிறு ரொம்பிடணும், நான் இன்னைக்கு பண்ணால் நாளைக்கே குறைஞ்சிடணும். அது இல்லை, நான் சொன்ன மாதிரி இந்த நல்ல விஷயத்த நிறைய சாப்பிட்டா தானே வயிறு ரொம்பும். நம்ம என்ன பண்ணுறோம், வெஜிடபிள்ஸ் வேணாம், எனக்கு பிடிக்கல, எனக்கு பிடிச்சதை நான் சாப்பிட விடு, இல்லைன்னா நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு இருப்போம்ல. அப்படி இல்லை, பிடிக்காதையும் நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். அதை நிறைய சாப்பிட்டா தான் வயிறு ரொம்பும். ஓகே, இந்த மாதிரி ப்ரோட்டீன் பாரை மட்டும் சாப்பிட்டுட்டு நான் இந்த ஜூஸ் குடித்தேன், இது போகிறோம், இது நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கிறேன், அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. வயிறு ரொம்பனா தான் உனக்கு இந்த டயட்டை சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ அதுக்கான வேலையை நம்ம பார்க்கணும். வெஜிடபிள் ஃபைபர் இருக்கா, இந்த மீலில் வந்து எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது, எவ்வளோ ஃபைபர் இருக்குது பார்த்துட்டே இருக்கணும். ப்ரோட்டீன் இருந்தால் மட்டும்தான் வயிறு ரொம்பும். லைக் சோயா சங்க், அந்த சிலதுன்னா நீங்கள் நிறைய சாப்பிட முடியாது, கவனிச்சிருக்கீங்களா? இந்த ராஜ்மா, சோயா சங்க்லாம் சாப்பிட முடியாது, கொஞ்சம் சாப்பிட்டாலே போரும் ஆகிடும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய சாப்பிட்டா தான் பசிக்காது. உங்களுக்கு ஒரு கட்டத்தில் பசிக்காது, அப்படியே அமைதியாக இருக்கும். அதனால் செல்ஃப் கண்ட்ரோல் விஷயம் இல்லை, அது ப்ராப்பராக நீங்கள் பண்ணலன்னு அர்த்தம் உங்களுக்கு பசிக்குது அப்படின்னு. அது பாயிண்ட் 1. பாயிண்ட் 2 என்னன்னா, ஸ்லீப் ப்ராப்பராக இல்லைன்னா டயட் எதுவுமே வேலை செய்யாது.
ஓகே. மினிமம் எவ்வளோ ஒரு அடல்ட் எவ்வளோ மணி நேரம் தூங்குறது? 8 to 9 hours. அது எல்லாருக்குமே 8 to 9 தெரிஞ்சிருக்கும். இல்ல சில பேர்லாம் 7 hours மட்டும் போதும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸ்லீப் இல்லைன்னா பாடி ரிப்பேரே ஆகாது. நம்ம ஜிம் போகிறோம், உடம்புலாம் வலிக்கும்ல, அப்போ நல்லா தூங்கினா தானே ரெக்கவர் ஆகும். ஸோ அதனால ஸ்லீப் வெரி இம்பார்ட்டன்ட். ட்ரிங்க் அதுவே இன்னொன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி மத்தியானத்துல தூங்கிட்டா வந்து வெயிட் போட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையா? நைட்டு 20 minutes தூங்கலாம். அப்ப அது உண்மைதானா? மத்தியானம் தூங்குறது ஆனா வெயிட் போடும். ஆக்சுவலாக அது எனக்கு கூட தெரியல. 3 hours அது எதுக்கு சொல்கிறாங்கன்னா மேபி லேசியாக இருக்காத அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டுட்டு வாக் பண்ணுங்க, அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, எக்ஸசைஸ் வந்து காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லவே இல்லை. பர்சனல் ட்ரெயினர் நீங்கள் வச்சுக்கணுன்ற அவசியம் கூட இல்லை. ஓகே. தினமும் போகிறீங்களா, கோவிலுக்கு போகிற மாதிரி, கோவிலில் இப்போ எப்படி சாமி கும்பிடுறோமோ அந்த மாதிரி தினமும் டெடிக்கேஷனாக போகிறீங்களா? 1 hour ஒதுக்கிக்க முடியுமா உங்களால்? உங்களுக்கு ட்ரெட்மில்லில் கரெக்டாக 20 minutes வாக் பண்ணுறீங்களா? அது மாதிரி ஏதாவது ஒரு நீங்களே உங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு இதை போட்டுக்கோங்க. நீங்களே உங்களுக்கு போட்டுக்கலாம், தப்பில்லை. ஒரு 20 minutes நான் இது பண்ணேன்ப்பா, அது பண்ணேன். கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது. சிம்பிள் எக்ஸசைஸ் ரொட்டீன் நம்பர் 1. நோ நீட் காம்ப்ளிகேஷன். இன்ஸ்டாகிராமில் வர ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இவங்கெல்லாம் இதை பண்ணி தான் இவ்வளோ தூரம், அவங்க ஏதோ டே 2075 இருப்பாங்க, நம்ம இப்போ தான் டே 2 டே 3. நீ வந்து இங்கேருந்து அங்கே நீ கம்பேர் பண்ணால் அப்போ நம்ம கடுப்பு மட்டும்தான் ஆகும். ஸோ அதனால் நீ சிம்பிளாக பண்ணு. முதல்ல பேசிக் ஃபேட் லாஸ் பண்ணிவிடு. அப்படி நான் சொல்கிறேன், பேசிக் ஃபேட் லாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் we can go for advanced. மற்றபடி நீங்களே சொல்லிட்டீங்க, நான் உங்ககிட்டே கேட்டுறேன். இப்போ வந்து இப்போதான் அவங்க புதுசாக நான் இனிமேல் தான் வந்து வெயிட் லாஸ் ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணணும், எனக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எடுத்த உடனே அந்த ஹெவி ஒர்க் அவுட்லாம் வந்து வேண்டாம், பேசிக்காக தான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா வீட்டிலேருந்தே அவங்க என்ன பண்ணலாம்? வீட்டிலேருந்தே என்ன பண்ணலாம்? ஓகே, வீட்டிலேருந்தே கோர் ஒர்க் அவுட்ஸ் பண்ணலாம். ஒரு யோகா மேட் மாதிரி வாங்கிட்டு, இல்லை டம்பல்ஸ் உங்கள் வீட்டில் டம்பல்ஸ் வாங்க விடுவாங்கன்னா அது வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பேசிக்காக அந்த பிளாங்க்கு, ஆப் கிரன்ச்சஸ்ஸு, வாக்கிங் ஃப்ரீ எல்லாருக்குமே. மாடியில் நடக்கிறது, கீழே நடக்கிறது. ஒரு 1 hour ஏதாவது ஹெட்ஃபோன்ஸோ இல்லை இயர்ஃபோன்ஸோ வாங்கி நல்லா ஒரு பாட்டு போட்டு 2 hours ஒரு 1 hourலேருந்து ஆரம்பிக்கலாம். வேகமாக நடக்கிறது. பாடி வந்து யூஸ் ஆகணும் ஃபஸ்ட்டு. ஓகே. நல்ல ஷூஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பிராண்டடாக தான் இருக்கணும், காஸ்ட்லியாக தான் இருக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. ஏன்னா அப்புறம் எல்லாருமே இதை ஒரு காரணமாக சொல்லிட்டு ஆரம்பிக்காமலே இருந்துடுறாங்கல்ல. ஷூ இல்லை என்கிட்ட, எனக்கு வந்து இது இல்லை, நான் பண்ண மாட்டேன். கிச்சன் வேயிங் ஸ்கேல் ஒரு 700 ரூபா. நம்ம டாப் எவ்வளோ போடுறோம் ஆன்லைனில், ஒன்று எவ்வளோ விலை. ஒரு கிச்சன் வேயிங் ஸ்கேல் வாங்கிக்கலாம்ல, வாங்கிக்கோங்க. எக்ஸ்கியூஸ் சொல்லாதீங்க, ஸ்டார்ட் பண்ணுங்கள். தப்பாக பண்ணால் பரவாயில்ல, அதுதான் சொல்கிறேன் நான். ஸோ நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இன்றைக்கி ஆரம்பித்தா எனக்கு டே 100 ரிசல்ட் அவ்வளோ வரணும், அப்போலாம் வராது, லேட்டாக தான் ஆகும். இன்ஸ்டாவில் பார்க்கறது ரியல் லைஃப்பில் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, அதான் சொல்ல வரீங்களா? இன்ஸ்டாவில் பார்க்கறது ரியல் லைஃப்பில் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நிறைய பேர் உண்மையையும் சொல்கிறது இல்லை. அதனால் வெரிஃபைட் சோர்ஸஸ்க்கே போய்க்கோங்க. வெரிஃபைட் சோர்ஸஸ் உங்கள் பாடியோட டைப்பு என்ன அதை பொறுத்து. அண்ட் இன்னொன்று சொல்கிறாங்க, பிசிஓடி இருந்தால் குறைக்க முடியாது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பிசிஓடி ஒரு கண்டிஷன். ஓகே. அதுக்கு ஆக்சுவலி வெயிட் லாஸ் நம்ம பண்ணணும். மேபி வெயிட் லாஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் நம்ம பண்ணணும். ஸோ அந்த மாதிரி எனக்கு பிசிஓடி இருந்தாலும் குறைய மாட்டேங்குது. அப்போ நீ ஏதோ கேலரி இதில் வந்து தப்பாக பண்ணுறீங்க, அதனால தான் உங்களுக்கு குறையல. ஓகே. ஓகே. ஸோ இட்ஸ் லைக் 90% டயட் தான், 10% இஸ் ஒர்க் அவுட். ஓகே, சூப்பர். ஸோ லாஸ்ட் கொஸ்டின். ஸோ இப்போ இந்த வெயிட் லாஸ் ஜேர்னிலாம் நீங்கள் கடந்து வந்துட்டீங்க, ஹவு யூ ஃபீல் நவ்? ஸோ ஐ ஹவ் டு பி வெரி ஆனஸ்ட், ஐ திங்க் ஐ ஃபீல் ஓகே. ஏன்னா ஐ யூஸ் டு திங்க் லைக் நான் நினைக்கும் போது நினச்சிருக்கேன் வெயிட் லாஸ் பண்ணால் என் லைஃப்பில் இருக்க எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும் அப்படின்ட்டு. பட் ஐ திங்க் ஒரு 50% சால்வ் ஆகிருக்கு. மெயினாக இப்போ நான் போய் அட்லீஸ்ட் ட்ரையல் ரூமில் வந்து இந்த மாதிரி அசிங்கப்படுறது, இது வந்து இது எல் இல்லை இதெல்லாம் உங்கள் சைஸ் இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் உங்கள் சைஸ் இல்லை அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. தீபாவளிக்கே ஒரு ட்ரெஸ் ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க சாஃப்டாக சொல்லலாம், எல் இருக்குது, இது இருக்குது, உங்களுக்கு அந்த இதுலலாம் எம் இல்லை. ஏன்னா நம்ம ஒரு ப்ரிட்டியாக ஒரு டாப் பார்த்தோன்னா அதில் எல் இருக்காது, அதே டிசைன் வேணும் அப்படின்னு நம்ம கேட்போம். ஸோ அந்த டைம்லலாம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு. என்னடா இது லைஃப், நம்ம நினச்ச ஒரு டாப்பை கூட வாங்க முடியல அப்படின்னு. அதெல்லாம் கம்மியாக இருக்குது. இப்போ நான் ஜாலியாக போய் எம்மோ எஸ்ஸோ எடுக்கிறேன். எம்எஸ்லாம் நான் போனதே இல்லை. ஸோ அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது. மற்றபடி லைஃப் அப்படியே தான் போகுது, அது அதே மாதிரி தான் போகுது, உள்ளே இருக்கிறது மாறாது. இப்போதான் மற்ற பிரச்சனைலாம் கண்ணுக்கு தெரியுது. மற்ற பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்குது, பட் அட்லீஸ்ட் இது ஒரு பிரச்சனையே இல்லைன்னு சொல்லலாம். ஓகே. ஸோ கொஞ்சம் ஒரு பாரத்தை இறக்கி வச்சிருக்கேன், ஒரு பாரத்தை இறக்கி வச்சாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அழகாக வெயிட் லாஸ் ஜேர்னிலாம் வந்து எங்க கூட ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக மோட்டிவேஷனாக இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். தேங்க்யூ ஸ்ரீமதி. தேங்க்யூ. Let's go holidays. Travel beyond boundaries.
தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. ஜியான் பிலிம்ஸ் தயாரிப்பில் அபிஷன் மற்றும் அனஸ்வரா நடிப்பில் வித் லவ் February 6 முதல் உங்கள் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.